ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டகாசமான சைவ பிரியாணியும் சைவ கறி மசாலாவும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நெய்யும் சம அளவில் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, பிரியாணி இலை, பட்டை எல்லாம் போட்டு வதக்கிடணும். பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக சின்னதாக அரிஞ்சு உள்ளே போட்டு நல்லா கோல்டு கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்தரணும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டாச்சு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த ரைஸுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயை பார்த்திங்கன்னா தேவையான அளவு அரிசி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் தேங்காய் பாலும் உள்ளே ஊற்றிடணும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இனி குக்கரை மூடி வச்சு விசில் விட்டு இறக்குனா சூப்பரான சைவ பிரியாணி ரெடி. அடுத்து நம்ம சைவ கறிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கப் மீல் மேக்கர் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலாம் போட்டு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த சோயாவை உள்ளே கொட்டி நல்லா திருப்பி பரட்டிக்கலாம். இது கூடயே சிக்கன் மசாலாவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சைவ கறி மசாலா ரெடி.